வாங்க இன்றைக்கி காளான் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நம்ம ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அது கூட கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிடுச்சு. வெங்காயமும் பூண்டும் இடித்து வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுமே இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் கறி மசாலா, கொஞ்சோண்டு சீரகத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதிலே கொட்டிக்கலாம். இது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் காளானையும் சேர்த்துக்கலாம். காளான் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். அப்புறமா தண்ணி சேர்த்துப்போம். அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து விட்டு கலரிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கலரி விட்டுட்டு மூடிடுங்க. நம்ம ஓரளவு தண்ணிலாம் சுண்டிடுச்சு. இன்னும் நல்லா சுண்டி வரணும். நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கேஸை ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ காளான் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். நம்ம நல்லா ரெடி ஆகிடுச்சி. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம் இதேமாரி வச்சிங்கன்னா இதேமாரி வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், காளான் ரெடி. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மூடிடலாம். காளான் ரெடி.